சென்னை பெரும்பாக்கத்தில் பெற்ற தாயே தன்னுடைய 2 வயது குழந்தையை 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கடித்து சூடு வைத்து துன்புறுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், என்ன நடந்தது? பெற்ற தாயே குழந்தையை இவ்வாறு செய்ததற்கு என்ன காரணம்? உமா, சென்னை பெரும்பாக்கத்தில் இந்த பகுதிகளே தப்பு நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பேரல் ரெசிடென்சி என சொல்லக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறவர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தனது 2 வயது குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கடித்து துன்புறுத்தி சூடு வைத்து சுட தண்ணி ஊற்றி கொடுமைப்படுத்தக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட இருக்க நிலையில் தன்னுடைய பெற்ற குழந்தையை இந்த அளவுக்கு ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய நிலையில் நம்ம ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக பிரத்யேக செய்தி எடுக்க இந்த பகுதியில் நம்ம கலாய்வு வந்திருக்கிறோம். தொடர்ந்து தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் அஜித் காமிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த பகுதிகளில் இருந்து மறைமுகமாக அந்த கட்டிடத்தை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பெற்ற தாயை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதே ஒரு பிள்ளையை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியில் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு உள்ளே செல்லாமல் வெளியே இருந்தபடியே நம்ம இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த தகவல் எப்படி வெளியே வர வைக்கப்படுகிறது என்றால், அந்த குழந்தையை ஒரு சைக்கோ தாய் இந்த அளவுக்கு ஒரு குழந்தையை கொடூரமாக தாக்கி ஒரு சம்பவத்தை ஈடுபட்ட சம்பவம் ஒரு பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்த போதிலும் இங்கே வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு இந்த குழந்தையை அழைத்து வருகிறார். காரணம் என்னவென்றால், அந்த குழந்தையை அழைத்து வரக்கூடிய நிலையில் அந்த குழந்தையை தூக்கி போட்டதில் தான் அவருக்கு தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்பதற்காக சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த தனியார் மருத்துவமனைக்கு அந்த குழந்தையை மருத்துவமனை அனுமதித்த நிலையில் அங்கே மருத்துவர்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்வதற்கு அந்த 2 வயது குழந்தையுடைய ஆடையை கயிற்றிய போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. குழந்தைக்கு உடம்பு முழுவதுமே கிட்டத்தட்ட முழுவதுமே அவர்களுக்கு ஒரு காயங்கள் ஏற்பட்டு, அந்த காயங்கள் அடிப்படையில் எதற்காக இந்த காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்று கேட்டபொழுது, இதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டுமே எடுங்கள், என் குழந்தைக்கு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதிர்ச்சி அடைந்த மருத்துவர்கள் தொடர்ந்து அந்த தாயிடம் வற்புறுத்தி கேட்கவே, இதற்கெல்லாம் வேண்டாம், இந்த செலவுக்கு மட்டும் நாங்கள் செய்து விடுகிறோம் என்று உடனடியாக ஒரு 40,000 ரூபாய் அந்த பணத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து அந்த குழந்தையை எடுத்து சொல்லுகிற நிலை என்பதும் ஏற்பட்டது. ஆனால் இந்த தகவல் அந்த குழந்தையை பார்ப்பதற்கு சென்னை வடபழனிலிருந்து ஒரு தனியார் வேலைவாய்ப்பு மையத்திலிருந்து ஒரு பணிப்பெண் அமர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த பணிப்பெண் உடனடியாக வடபழனியில் இருந்து கொண்டு அவர்கள் ஆன்லைனில் இந்த பெற்ற தாய் புகார் தெரிவித்த நிலையில் தற்போது நம்ம அந்த பகுதியில், அந்த தாயுடைய பகுதியில் அவருடைய குடியிருப்பை நம்ம ஒளிப்பதிவு காமிக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதிகளில் இது போன்ற சம்பவம் எதனால் நடைபெற்றது என்ற ஒரு கேள்விக்குறியும் இருந்திருக்கிறது. எதனால் தாய் இந்த அளவிற்கு இவ்வளோ ஒரு கொடுமை செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது ஒரு வெட்ட வெளிச்சத்துக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த தகவலை மனிதாபிமானத்துடன் இங்கே இருக்கக்கூடிய இந்த குழந்தையை பார்ப்பதற்காக இந்த பெற்ற தாய் ஆன்லைனில் புக்கிங் செய்து வர வைத்திருக்கக்கூடிய அந்த பணிப்பெண் தான் நமக்கு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த பணிப்பெண் நம்முடன் இணையக்கூடிய நிலையில் அவரை நம்ம நமக்காக இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே தான் தற்பொழுது அந்த பணிப்பெண் முன்னெடுத்து இந்த நடவடிக்கை அந்த குழந்தையை மீட்க வேண்டும் என்பதை வைத்திருக்கிறார். அவரோட நம்ம இருக்கிறார். அம்மா, வாங்க, உங்கள் பெயர் என்ன? நீங்கள் எப்படி இந்த குழந்தையை பார்த்தீங்க? எப்பொழுது பார்த்தீங்க? அந்த குழந்தை உடம்புல அந்த காயங்கள்லாம் இருக்கிறது, அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடிகிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு அடி அடித்தாவே தாங்க முடியாத நிலையில் ஒரு 2 வயது குழந்தை இந்த அளவுக்கு கொடூரமாக துன்புறுத்தப்பட்டிருக்க சம்பவம் ஒரு பெரும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இது நீங்க எப்பொழுது பார்த்தீங்க? அந்த குழந்தையை தொட்டு நீங்க தான் தூக்கின குழந்தை, அது இப்போ எந்த அளவில் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சார், நான் பார்த்தீங்கன்னா வடபழனி ஒரு வேலை மையத்தில் வேலை செய்கிறேன் சார். நான் அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேஷண்ட் கேரிங் தான் நான் வேலை செய்கிறது. பேஷண்ட்டுங்களை பார்க்குறதுக்கு தான் நான் எங்கே பார்த்தாலும் அனுப்புவாங்க. அதனால நான் எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு எங்களுக்கு ஃபோன் வந்தது. அப்போ ஒரு பேஷண்ட்டை போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்
தனியார் மருத்துவமனையில் வந்து நான் போனேன் சார். போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவை வந்து போன உடனே அந்த பாப்பாவை என்கிட்ட கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவுக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லாக காயங்கள், ஃபுல்லாக காயங்கள், ஒரே அடியும் இதுவுமாக இருந்தது. நாங்கள் டாக்டருங்க மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க, ஏம்மா அப்படி ஏன் இருக்குது, என்ன இருக்குது, தலையில் தானே குழந்தைக்கு அடிபட்டுச்சு, சரி தலை கீழே பாப்பா கீழே விழுந்துச்சு கூட இருக்கட்டும், தலையில் ரத்த கட்டு இருக்கிற மாதிரி கூட இருக்கட்டும், உடம்புல ஏன் இவ்வளோ காயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே என்ன சொல்கிறாங்க, இல்லை அந்த அம்மா வந்து குழந்தை வந்து இன்னொரு குழந்தை வந்து கடிச்சிச்சு, இன்னொரு குழந்தை கிள்ளிச்சு, சுத்தண்ணி பட்டுருச்சு, பால் பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே கண்டி எதுவுமே. அப்புறம் டாக்டர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் எங்களுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி 12 மணிக்கெலாம் அந்த குழந்தைய இட்டுன்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு. டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் வேறு மருத்துவமனையில் இட்டுன்னு அந்த குழந்தைய சேர்க்குறீங்களா அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக நான் வேறு மருத்துவமனையில் போய் பார்க்க போகிறேன், இங்கே பார்க்கல நான் அப்படி சொல்லிட்டு உடனே டிஸ்சார்ஜ் அமௌண்ட் வாங்கிக்கின்னு போயிட்டாங்க. அந்த டிஸ்சார்ஜ் அமௌண்ட் வாங்குறதுக்குள்ளே அந்த பேமெண்ட்லாம் கட்டுறதுக்குள்ளே தான் நான் போய் அந்த குழந்தைங்க அந்த தாய்க்கு தெரியாமல் அந்த ட்ரெஸ்ஸை கட்டி நான் வந்து அந்த கடற்கடனை அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுக்கலாம், நம்ம வெளியே போயிட்டு நம்ம இது பண்ணணும், இப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு இதில் தான் நான் அந்த வீடியோலாம் கடற்கடனை எடுத்தேன். அதனால தான் என்னால் சரியாக எடுக்க முடியல. அந்த தாய் வந்தோன்னா எனக்கு இன்னும் ஒரே ஒரு என்ன எடுக்கலைன்னா, அந்த குழந்தையுடைய உறுப்பை வந்து நான் பார்க்கல. அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு ஏன்னா உடம்புல இவ்வளோ காயம் இருக்க சொல்ல கண்டிப்பாக அந்த பொம்பளையோட அந்த குழந்தையோட உறுப்புலேயே ஏதாவது ஒரு காயங்கள் இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா அப்பயே சொல்கிறேன், பேம்பஸ் மாற்றிடலாம் மேடம், ஈரமாக இருக்குது, நான் கழட்டுறேன்னா கழட்டவே உள்ளங்கம்மா, அது கழட்டவே உள்ள அந்த ஃபேண்ட்டை கழட்டவே உள்ள அது மட்டும் தான் பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு தாய் வந்து இப்படி பண்ணுவாங்களான்றது வந்து தெரியல. காலையில் நான் அதோட 12 மணிக்கு வந்துட்டோம், 1 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். 1 மணிக்கு வந்த குழந்தைய கட்டிலில் உட்கார வச்ச பொம்பளை 4 மணி வரைக்கும் அந்த ஒரே பேச பார்த்தா மாதிரியே உட்காந்துருக்கு. அந்த குழந்தை தூங்கலை, தலையை சாக்கில் அப்படியே உட்காந்துருக்கு. நாங்கள் படுத்திருக்கோம். 4:30 மணி ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் சரி எந்திரிச்சு நம்ம பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த ரூமில், அந்த குழந்தைங்க இருக்கிற ரூமில் தான் பாத்ரூமும் இருக்குது, இந்த பாத்ரூமுக்கு போகலான்னு போய் பார்க்குறேன். அந்த பொம்பளை நிர்வாணமாக நின்றுட்டுருக்கு. ஒரே ஒரு துணி இல்லை அப்படியே நிற்கிது. எனக்கு பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு, எனக்கு பயமாயிடுச்சு. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு அம்மாவும் வேலை பார்க்குறாங்க. அந்த அம்மாவும் என்னையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நைட்டு இட்டுன்னு போக சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் ரகசியமாக பேசிக்கிட்டு கண்டி நாங்கள் 2 பேரும் பகிர்ந்துக்கல. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, சரிம்மா நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய போய் நான் தொடர்றதுக்கு போனதுக்கு என்னை போட்டு அடித்து என்னை இது பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. எப்படியாவது இதை காப்பாற்றணுன்றது தான் செவ்வாய்க்கிழமை நைட்டு நடந்தது. புதன்கிழமை காலையில் நான் வெளியே வந்தேன். புதன்கிழமைலேருந்து நான் எப்படியாவது இதை இது பண்ணணுன்ட்டு நான் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் இந்த மக்களுங்க எல்லாரும் இந்த குழந்தைக்காக நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள், இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும். இந்த குழந்தைக்கு உரிய தாய்கிட்டே இருந்து தாய்க்கு ஒரு மனநல சரியில்லையா, ஒரு வேளை போதை ஊசி போட்டுக்கிறாங்களா, இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க வீட்டுக்காரன்றாங்க. ஆனால் மருத்துவமனையில் என்ன சொல்கிறாங்கன்னா, துணியெல்லாம் நெய்வாங்க பார்த்தீங்களா, அந்த ஊரில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மாற்றி பேசுகிறாங்க அந்த அம்மா. அதனால் எப்படின்னு தெரியல. அந்த குழந்தையோட தகப்பனுக்கு இது தெரியுமா தெரியாதான்னு ஒன்றும் தெரியாது. அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் கொடுக்குறேன் சார். நிச்சயமாகம்மா, இப்போது குழந்தைய வந்து ஒரு 10 வயது குழந்தை அடித்தாலே தாங்க முடியாத சூழ்நிலை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வந்து ஒரு இரவு நேரத்தில் இந்த குழந்தைய பார்த்துருக்கீங்க. அதில் மட்டும் நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க, அந்த குழந்தைய முன்பு வந்து அடித்துட்டு ஒரு நிர்வாணமாக அந்த ஒரு தாய் வந்து செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. உங்களை அடித்ததாகவும் நீங்கள் அந்த குழந்தைய தூக்க போகும்போது உங்களை அடித்ததாகவும் உங்களுடைய வந்து அநாகரிகமான உங்கள் செயலில் ஈடுபட்டதாகவும் சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நீங்கள் அவங்களால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்கன்றது. அது உடனே அடித்து என்னை புடவையெல்லாம் கிழிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களே உடனே அடிச்சுட்டு என்ன 4:45 மணிக்கெலாம் எங்கள் ஆஃபீஸ்க்கும் ஃபோன் பண்ணி, அந்த பொம்பளை எதுக்கு அனுப்புனீங்க, அந்த பொம்பளை வந்து இது மாதிரிலாம் பண்ணுது, நான் காசு கொடுத்து அனுப்ப மாட்டேன், பொம்பளை நான் வெளியே தள்ளிடுவேன், என்கிட்ட காசு இல்லைம்மா, எனக்கு நீ காசு கொடுத்து அனுப்புன்னு அந்த பொம்பளை கிட்ட சொல்லி, அப்புறம் எங்கள் சார் வந்து உடனே லக்ஷ்மி வெளியே அனுப்புறீங்களா இல்லையா, நீங்கள் காசு கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னால் 5:30 மணிக்கெலாம் என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து தான் நான் அந்த வீட்டுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு திருப்பி வேறு வேலைக்கு எனக்கு போக வேண்டிய சூழ்நிலை இது. போனாலும் எனக்கு இந்த குழந்தைய காப்பாற்றணுன்ற ஒரே மைண்ட் செட் மட்டும்தான் இருந்தது எனக்கு. நிச்சயமாக உமா, இவர்கள் சொல்லும்போதே தெரியுது, ஒரு பணிக்கு வந்த பணிப்பெண் வந்து அந்த 2 வயது குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு செயலில் முன்னெடுத்திருக்கிறார். அந்த குழந்தைக்கு தாய்க்கு தெரியாமல் அந்த குழந்தை உடம்பில் இருக்கக்கூடிய கை, கால், தலை உள்ளிட்ட பகுதிகளில் உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரை அந்த குழந்தைக்கு கடிக்கப்பட்டு சூடு வைக்கப்பட்டு சுரத்தண்ணி ஊற்றப்பட்டு உடம்பு முழுவதும் ஒரு புண்ணாக இருக்கிறது. இப்படி ஒரு அநாகரிகமான செயலில் தாய் ஈடுபட்டிருக்கிறார். ஒருவேளை மனநலம்
மனநலம் பாதிக்கப்பட்டவரா? அப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றால் 2 குழந்தை, அந்த தாய்க்கு 2 குழந்தை இருக்கிறது. இந்த 2 குழந்தையில முதல் குழந்தை ட்வின்ஸ் என்று சொல்கிறார்கள். அந்த முதல் குழந்தை பெண்ணும், 2வது குழந்தை இந்த ஆண் குழந்தையும் இருக்கிறது. அப்படி அந்த பெண் குழந்தை நன்றாக பார்த்துக் கொள்ளும் போது ஏன் இந்த ஆண் குழந்தை இப்படி ஒரு சித்திரவதை செய்ய வேண்டும் என்பது ஒரு கேள்விக்குறி என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவர்கள் கூட அந்த முறையாக ஒரு பதில் சொல்லாமல் அங்கேயும் ஒரு அநாகரிகமான செயலில் ஈடுபட்டு இந்த குழந்தையை பார்க்க இந்த பணிப்பெண்ணிடம் அவர்களை அடித்து ஒரு துன்புறுத்திய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய தகப்பனார் யார், எதற்காக இந்த போல செயலில் இந்த தாய் ஈடுபட்டிருக்கிறார்? உடனடியாக இவர்கள் நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக ஒரு முக்கிய கோரிக்கையை இந்த பணிப்பெண் வைக்கிறார். என்ன அந்த கோரிக்கை என்று பார்த்தோம் என்றால், அந்த குழந்தை மீட்கப்பட வேண்டும். 2 வயது குழந்தை அந்த சைக்கோ தாயிடமிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பது இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்குது. அந்த குழந்தையுடைய காட்சிகளாக நம்ம பார்க்க முடிய நிலையில் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வேதனை என்பது அவர்களுக்கு அந்த குழந்தைங்க ஏற்பட்டிருக்கிறது. குழந்தை சொல்லவும் முடியாமல் 2 வயது குழந்தை எப்படி அழுக மட்டுமே முடியக்கூடிய நிலையில் இப்படி ஒரு நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிற நிலையில் நம்ம இந்த செய்தியை கள ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம். தற்போது நம்முடைய ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக சைல்டு ஹெல்ப்லைனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சைல்டு ஹெல்ப்லைன்லேருந்து வரக்கூடிய அதிகாரிகளும் உடனடியாக இந்த சம்பந்தப்பட்ட இந்த பெரும்பாத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் வீட்டில் ஆய்வு செய்து அந்த குழந்தையை மீட்டு அந்த குழந்தைக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதே தற்போது வெட்ட வெளிச்சத்துக்கு தெரிய வந்திருக்கிறது. உமா, பார்த்திபன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நாம் இது பற்றி பின்னாடி தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து யோகேஸ்வரன் இது பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் இருக்கிறார். அவர் தொடர்வார். யோகேஸ்வரன், நீங்க தொடரலாம். நன்றி உமா. சென்னை பெரும்பாக்கத்திலிருந்து முக்கியமான ஒரு செய்தியை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. ஜெயா பிளஸினுடைய குழு கள ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். செய்தியாளர் பார்த்திபன் மற்றும் தலைமை செய்தியாளர் எழிலரசன். ஏற்கனவே பார்த்திபன் சம்பந்தப்பட்ட அந்த தாய் வசிக்கக்கூடிய, அந்த குழந்தை வசிக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு வெளியே இருந்து தகவல்களை எல்லாம் நேரடியாக வழங்கி வந்த அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. நம்மோடு தலைமை செய்தியாளர் எழிலரசன் நேரலையில் அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். எழிலரசன், வணக்கம். சென்னை பெரும்பாக்கத்தில் 2 வயது ஆண் குழந்தையை அவரது தாய் சித்திரவதை செய்திருக்கிறார். மிக முக்கியமாக குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது தாய் செய்த கொடுமைகள் அம்பலமாக இருக்கிறது. அந்த குழந்தையை பார்த்து கொள்வதற்காக வந்த பணிப்பெண் ஜெயா பிளஸ் குழுவை தொலைபேசி வாயிலாக அணுகி அது குறித்தான விவரங்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெயா பிளஸ் குழுவும் சம்பந்தப்பட்ட குழந்தை மற்றும் தாய் வசிக்கக்கூடிய இல்லத்திற்கு நேரடியாக சென்று கள ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டது. கள ஆய்வுகள் அடிப்படையில் அந்த குழந்தையை கொடுமைப்படுத்தியது உண்மை என்ற வீடியோ ஆதாரங்களுடன் ஜெயா பிளஸ் அம்பலப்படுத்தி வருகிறது. நம்மோடு தலைமை செய்தியாளர் எழிலரசன் அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். எழிலரசன், வணக்கம். ஏற்கனவே செய்தியாளர் பார்த்திபன் அந்த சம்பந்தப்பட்ட குழந்தை மற்றும் தாய் வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பது குறித்தான விவரங்களை எல்லாம் வழங்கியிருந்தார்கள். இந்த விவகாரத்தை முக்கியமான ஒரு விவகாரமாக ஜெயா பிளஸ் கையில் எடுத்திருக்கிறது. இது சம்பந்தமாக நீங்கள் புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறீர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு. எந்த துறைக்கு புகார் அளிச்சிங்க? அவங்க தரப்பிலிருந்து என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது எழிலரசன்? யோகேஸ்வரன், இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல், நெஞ்சை உருக்குகிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம செய்தியாளர் பார்த்திபன் அவர்கள் நேரடியாக அந்த சம்பவம் நடந்த பெரும்பாக்கத்திற்கு சென்று அங்கு நேரடியாகவே கள ஆய்வை நடத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் நம்ம கிட்ட கூறும்போது உண்மையிலேயே இது நம்புவதற்கு முடியாத ஒரு செய்தியாகத்தான் அது இருந்தது. பெரும்பாக்கத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வசித்து வருகிற ஒரு தாய், அவருடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த தாய்க்கு 2 குழந்தைகள். 2வது பிறந்திருக்கிற அந்த குழந்தை ஆண் குழந்தை. 2 வயதான அந்த குழந்தையை அந்த தாய் பல இடங்கள்ல அடித்து கடித்து துன்புறுத்தி இருக்கிறார் என்ற செய்தி தான் அது. இது உண்மையா பொய்யா இருக்குமா என்று களத்திற்கு நேரடியாக நம்ம செய்தியாளர் அனுப்பியிருந்தோம். நம்ம செய்தியாளர் பார்த்திபன் நேரடியாக பார்த்துவிட்டு அது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்களை எல்லாம் நமக்கு அனுப்பியிருக்கிறார். உண்மையிலேயே அந்த 2 வயது குழந்தையினுடைய நிலைமையை பார்க்கும்போது நெஞ்சம் பதைக்கிறது, நெஞ்சத்தை அது உடைக்கிறது, உருக வைக்கிறது. ஒரு 2 வயது குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா, பெற்ற தாயே இப்படி செய்வாரா என்றெல்லாம் நாம் யோசிக்கும் போது நம்மை தலையே கிறுகிறுக்க வைக்கிறது. இந்த ஆதாரங்கள் எல்லாம் நமக்கு செய்தியாளர் அனுப்பியிருக்கிறார். அதை நாம் திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இலகிய மனம் படைத்தவர்களால் அந்த காட்சியை பார்க்கவே முடியாது. நாமும் கூட அந்த காட்சியை முதலில் பார்த்துவிட்டு
உண்மையிலேயே நெஞ்சம் உடைந்து போனோம். நீங்க கூட அந்த காட்சியை பாக்குறீங்க. பல இடங்கள்ல குழந்தைக்கு முதுகுல கடித்து இருக்கிற காயம் இருக்கிறது, சூடு வைக்கப்பட்டிருக்கிறது, சுடுநீரை ஊற்றி மிகப்பெரிய ஒரு காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த குழந்தை மிகப்பெரிய அளவில் சித்திரவதை செய்யப்பட்டிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்ப இந்த சம்பவம் எப்படி வெளியே வந்ததுன்னா, நம்ம செய்தியாளர் சொன்னது போல அந்த குழந்தையை பராமரிப்பதற்காக வீட்டு பணிப்பெண் அங்கு போயிருக்காங்க, வீட்டு வேலைக்காரமா அங்க போயிருக்கிறாங்க. அவங்க மூலமா தான் இந்த தகவல் வெளியே வந்திருக்கிறது. அந்த 2 வயது குழந்தையை அந்த வீட்டிற்குள் வைத்து அடுக்குமாடி குடியிருப்பில் பெற்ற தாயே அந்த குழந்தையை அணுவணுவாக சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த பணிப்பெண் பார்த்துவிட்டு மனம் தாழாமல் அவர் வெளியில் வந்து இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். ஒரு தாயிடத்துல, ஒரு பெண்ணிடத்துல, ஒரு கொடூர மனம் படைத்த ஒரு தாயிடத்துல ஒரு 2 வயது குழந்தை சிக்கிக்கொண்டு பரிதவிக்கிறது, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது, நாள்தோறும் சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று அந்த பெண் வந்து கதறி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதன் அடிப்படையில் அந்த தாயே அந்த குழந்தையை கொண்டு சென்று ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அப்போ மருத்துவர்கள் அந்த குழந்தைக்கு ஊசி போடுவதற்காக அந்த குழந்தையினுடைய ஆடைகளை அகற்றி இருக்கிறார்கள். அப்போதுதான் அந்த குழந்தையினுடைய உடல்ல பல இடங்கள்ல காயம் இருப்பதை பார்த்து மருத்துவர்களே அதிர்ந்து போகிறார்கள். என்ன, ஒரு 2 வயசு குழந்தையினுடைய உடம்புல இத்தனை காயங்கள் இருக்கிறது, எப்படி இந்த காயம் ஏற்பட்டது என்பதெல்லாம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். விசாரித்த போதுதான் அந்த குழந்தை பெற்ற தாயால் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிற கொடுமை வெளியில் வந்திருக்கிறது. அங்கிருந்து அவர்கள் ஒரு நர்ஸை வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு பெண்ணை வீட்டு அறையில அடைச்சி வச்சு அந்த பெண் வந்து 3 நாளா அந்த பெண்ணை வெளியில விடாம சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற சம்பவமும் வெளியே வந்திருக்கு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அந்த பெற்ற தாய்க்கு மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குமா, உளவியல் ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இந்த 2 வயது குழந்தை எப்படி வந்தது, அந்த குழந்தைக்கு யாரேனும் உறவினர்கள் இருக்கிறார்களா, எப்படி அந்த குழந்தையை இந்த பெண் பராமரித்து வந்தார், எந்த அளவிற்கு இந்த குழந்தைகள் எல்லாம் சித்திரவதையை அனுபவித்து இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்ப்பதற்கு மிகப்பெரிய அளவில் மன போராட்டமே ஏற்படுகிறது. இந்த சம்பவம் தற்போது ஜெயா பிளஸ் மூலமாக நமது செய்தியாளர் பார்த்திபன் அவர்களுடைய கள ஆய்வின் மூலமாக நாம் இதை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தகவல் நமக்கு வந்த உடனாகவே நமது செய்தி ஆசிரியருடைய அந்த அறிவுறுத்தலின் பேர்ல நமக்கே ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, சமூக அக்கறை. அந்த அடிப்படையில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த குழந்தைக்கு நம்முடைய தொலைக்காட்சியின் சார்பாக நாமே இதை புகாரை வந்து அந்த குறிப்பிட்ட துறைக்கு நாம் கவனத்திற்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம். குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கு நாம் ஒரு புகாரை நாம் தெரிவித்திருக்கிறோம். அந்த புகாரை சற்று நேரத்திற்கு முன்பாக நான் தான் பதிவு செய்தேன். 1098 என்ற அந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து நாம் புகார் தெரிவிச்சிருக்கிறோம். அவங்களும் அந்த புகாரை கனிவுடன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த குழந்தை எங்கு இருக்கிறது, அந்த குழந்தைக்கு என்ன வயது, அந்த குழந்தை எந்த இடத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறது, தற்போது அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன என்ற விவரங்களை எல்லாம் நம்ம செய்தியாளர் நமக்கு கொடுத்தார் இல்லையா, அந்த தகவல்களை எல்லாம் நாம் அந்த துறைக்கு நாம் தெரிவித்திருக்கிறோம். தற்போது அவர்கள் அந்த தகவலை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். அவர்கள் நேரடியாகவே அந்த பாதிக்கப்பட்ட நீங்கள் தெரிவித்திருக்கிற அந்த இடத்திற்கு சென்று கள ஆய்வு நடத்துவார்கள் என்று நமக்கு அவர்கள் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இப்படித்தான் தற்போது இந்த தகவல் மெல்ல நாம் முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். உண்மையிலேயே தற்போது நமது ஜெயா பிளஸ் மூலமாக இந்த சமூக அக்கறையுடன் ஒரு 2 வயது குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துன்புறுத்தல், 2 வயது குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சுரண்டல் தற்போது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இது குறித்தான விவரங்களை நான் மீண்டும் உங்களோடு கேட்டு பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய தலைமை செய்தியாளர் மற்றும் செய்தியாளர் இருக்கிறார்கள். செய்தியாளர் பார்த்திபன் அந்த சம்பந்தப்பட்ட பெரும்பாக்கம் பகுதியில் குழந்தை மற்றும் தாயுடன் வசிக்கக்கூடிய இல்லத்திற்கு வெளியேவும் இருக்கிறார். அதே போல தற்போது செய்தி அரங்கத்திலிருந்து தலைமை செய்தியாளர் எழிலரசன் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். எழிலரசன், ஏற்கனவே குழந்தைகள் அந்த பாதிக்கப்பட்டது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பெரும்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஏதேனும் புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதா? அது குறித்தான விவரங்கள் இருக்கிறதா? பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த குழந்தைகள் பாதுகாப்பு துறைக்கு நாம முன் வந்து நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக நானே ஒரு புகாரை கொடுத்திருக்கிறேன். அது தொடர்பாக அவர்கள் விரைவில் நம்ம கிட்ட தொடர்பு கொள்வாங்கன்னு அந்த அதிகாரி நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள்.
இன்னும் சற்று நேரத்தில் அந்த குழந்தைகள் பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்கள் களப்பணியாளர்கள் நேரடியாக அந்த குழந்தை இருக்கிற இடத்தை நோக்கி செல்வார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறைக்கும் இதில் பங்கு உண்டு. ஒரு குழந்தை எங்கு பாதிக்கப்பட்டாலும் அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டியது சுற்றி இருப்பவர்களுடைய பொறுப்பு, கடமை. அருகில் இருக்கிற வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் கூட ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டால் அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் அந்த குழந்தை நேயம் இருக்க வேண்டும் என்று சற்று நேரத்துக்கு முன்பாக நமக்கு வல்லுநர் கூறியிருந்தார். அதுபோல நாம் தற்போது அந்த காவல் நிலையத்திலும், அதாவது அந்த பெரும்பாக்கம் காவல் நிலையத்திலும் காவல் ஆய்வாளருக்கு நாம் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறோம். காவல் ஆய்வாளர் இன்னும் சற்று நேரத்தில் எங்களது காவல் நிலையத்திலிருந்து ஒரு பெண் காவலரை நாங்கள் அந்த இடத்திற்கு அனுப்புகிறோம். அவர் அந்த இடத்திற்கு சென்று நேரடியாக கள ஆய்வு நடத்துவார். அது தொடர்பாக தவறு செய்தவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைக்கு நிச்சயம் நாங்கள் பாதுகாப்பை கொடுப்போம் என்று ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார். பெரும்பாக்கம் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளருக்கு இது தொடர்பாக அந்த குழந்தை எங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன, அந்த குழந்தையினுடைய தாயார் என்ன, அந்த குழந்தையை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்திருக்கிறார், தற்போது அந்த குழந்தை எந்த மருத்துவமனையிலே சிகிச்சையில் இருக்கிறது, தற்போது அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் நாம் ஒரு புகாராக பெரும்பாக்கம் காவல் ஆய்வாளரிடத்தில் நாம் தெரிவித்திருக்கிறோம். ஆய்வாளர் இப்போது அந்த பெண் காவலரை நாங்கள் அந்த குழந்தை இருக்கிற இந்த இடத்திற்கு நாங்கள் அனுப்பி நாங்கள் விசாரிக்கிறோம். விசாரித்து விட்டு அந்த குழந்தைக்கு என்ன தேவை இருக்கிறது, என்ன மாதிரிலாம் அந்த குழந்தைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்து செய்ய இருக்கிறோம் என்ற உறுதியும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில நமக்கு சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த பெண் காவலர் தற்போது அந்த குழந்தையினுடைய வீட்டுக்கு குடியிருப்புக்கு சென்றிருப்பதாக நமக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்ம களத்தில் செய்தியாளர் பார்த்திபன் இருக்கிறார். அவர் நேரடியாக அவர்களை சந்திப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எழிலரசன், ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை வசிக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள். இதற்கு முன்பாக சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்களே தான் புகார் ஒன்றையும் அளித்திருந்தீர்கள். இதற்கு முன்பு பேசிய குழந்தை நல ஆர்வலர் தேவனையும் கூட 3 மணி நேரத்தில் அது குறித்தான விவரங்களை எல்லாம் பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். நீங்கள் கூட கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் முன்பு பதிவு செய்திருந்தீர்கள். புகார் அளித்த உடனே மற்றொரு மாவட்ட அதிகாரி உங்களை தொடர்பு கொண்டு இந்த புகார் தொடர்பான விவரங்களை எல்லாம் கேட்டு பெற்று உடனடியாக அந்த குழந்தையை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வாயிலாக பேசிய பெண் ஒருவர் உங்களிடம் கூறியதாக சொல்லப்பட்டது. அப்படியேனும் இதுவரை உங்களுக்கு அது ஏதேனும் கால்கள் வந்திருக்கிறதா? என்ன அவர்கள் தரப்பிலிருந்து பதில்கள் சொல்லியிருக்கிறார்கள் இளரசன்? இலவச எண்ணுக்கு இந்த சைல்ட் லைன், அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு துறையினுடைய அதிகாரிகளுக்கு நம்ம தகவலை தெரிவிச்சிருக்கோம். ஒரு குழந்தை மோசமான நிலையில அந்த பெற்றெடுத்த அந்த தாயாராலேயே அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஹராஸ்மெண்ட் சந்தித்திருக்கிறது, அந்த குழந்தை சொல்லனா துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து அந்த சித்திரவதை அனுபவித்திருக்கிற அந்த குழந்தை தற்போது மருத்துவமனையில் இருக்கிறது. நீங்கள் உடனடியாக தலையிட்டு அந்த குழந்தையை நேரடியாக சந்தித்து அந்த குழந்தையை நீங்க பாதுகாக்கணும். அந்த குழந்தைக்கு தேவையான அந்த குழந்தையினுடைய உரிமைகளை எல்லாம் நீங்கள் பாதுகாக்கணும். நேரடியாக நீங்கள் அந்த குழந்தையை மீட்டு அதுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் நம்ம சொல்லியிருந்தோம். அவர்களும் விரைவில் அந்த குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் நேரடியாக களத்துக்கு போவாங்க. புகார் கொடுத்திருக்கிற உங்களிடத்துல அவங்க பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுவரையில் அது போன்ற எந்த அதிகாரிகளும் நமக்கு வரல. விரைவில் வருவாங்க நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் யோகேஸ்வரன். இப்போ நம்ம ஒரு புகார் கொடுத்திருக்கிறோம், அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் இது போன்ற தவறுகளை, குற்றங்களை தடுப்பதற்கு தானாகவே முன் இந்த சமூக நலத்துறை செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதாவது பெண்கள், குழந்தைகள் பெருமளவில் இந்த சமூகத்தில் டார்கெட் செய்யப்படுகிற சமூகமாக இருக்கிறார்கள். எளிதாக பாதிக்கக்கூடியவர்கள், இந்த ஈஸியான விக்டிம் என்று சொல்வார்கள். எந்த பிரச்சனை நடந்தாலும் அதில் முதலில் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான். அப்படி என்றால் இவர்கள் தான் இந்த ஃப்ரண்ட் லைன்ல பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னா இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அவருடைய உரிமையை நிலைநாட்டுவது அரசினுடைய கடமையாக இருக்கிறது. அதற்காகத்தான் சமூக நலத்துறை என்ற ஒரு துறை தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த துறைக்கு பல லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் பல ஊழியர்கள் இருக்கிறார்கள், அதற்கென்று தனி அமைச்சகம் இருக்கிறது, அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஆணையர் இருக்கிறார், IAS அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படி என்றால் எவ்வளவு குழந்தைகள் இந்த சென்னையில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அந்த குழந்தைகளுடைய வயது என்ன,
அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, அவர்கள் போதுமான ஆரோக்கியமான சூழ்நிலையில இருக்கிறாங்களா, அந்த குழந்தைகளுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படுகிறதா என்ற டேட்டா பேஸ் எல்லாம் இதுவரையில இந்த சமூக நலத்துறை கிட்ட இல்லவே இல்லை. எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் இன்னும் கூட உறுதி செய்யப்பட முடியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. அதற்காக சமூக நலத்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது என்பதுதான் நமக்கு தெரிய வருகிறது. ஏன்னா இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில வளர வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் இருக்கிறது. அந்த குழந்தை சுதந்திரமாக வளர வேண்டும். அந்த குழந்தை எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில இருக்கணும் குழந்தை பருவத்துல. இதையெல்லாம் உறுதி செய்ய வேண்டியது சமூக நலத்துறையினுடைய கடமை. ஆனால் இந்த சமூக நலத்துறை முழுவதுமாக முடங்கி இருக்கிறது. இது போல பிரிவென்ஷனா போய் பாதிக்கப்படுகிற இடங்கள்ல குழந்தைகளை நேரடியாக கள ஆய்வு செய்து வாரத்துக்கு ஒரு முறை 10 நாளைக்கு ஒரு முறை நேரடியாக களத்துக்கு போய் ஒவ்வொரு குழந்தையும் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது பல நாள் கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதுபோல எந்த விதமான கள ஆய்விலையும் குழந்தைகளை நேரடியாக சந்திக்கிற முறையையும் இப்போ வரைக்கும் சமூக நலத்துறை கிட்ட இல்ல அப்படின்றதுதான் இது போன்ற சம்பவங்கள் பரவலா நடப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்ற வருத்தத்துக்குரிய தகவலை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய சூழலா இது இருக்கிறது. யோகேஸ்வரன், எழிலரசன், தொடர்ந்து தகவல்களை வழங்கிக் கொண்டே இருங்கள். தற்போதைய நிலவரப்படி இப்போது வரை உங்களுக்கு எந்த அலைபேசி அழைப்புகளும் வரவில்லை என்று தெரிவித்திருக்கிறீர்கள். மீண்டும் ஒருமுறை சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த விவகாரத்துடைய தீவிர தன்மையை அவர்களுக்கு புரிய வையுங்கள். அவர்கள் விரைந்து அந்த குழந்தை இருக்கக்கூடிய வசிப்பிடத்திற்கு செல்லும்படி உரிய அறிவுரைகளையும் வழங்கள். மீண்டும் உங்களோடு நான் தொடர்பு கொள்கிறேன்.